தமிழ் சினிமாவிலும் அரசியல் உலகிலும் அதிகம் பேசப்படும் பெயர்களில் ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய். அவர் தொடர்பான எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளங்களில் வைரலாகிவிடுகிறது. தற்போது அப்படித்தான் ஒரு புதிய விவாதம் இணையம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. சமீபத்தில் பிரபல நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி மற்றும் நடிகை குஷ்பு தம்பதியின் குடும்ப விழா நடைபெற்றது. சினிமா உலகைச் சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியின் புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. ஆனால் ரசிகர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்த ஒரு விஷயம் என்னவென்றால் விஜய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது. இதையடுத்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாக ஆரம்பித்தன. விஜய் ஏன் வரவில்லை? அவர் வேறு முக்கிய பணிகளில் இருந்தாரா? அல்லது அரசு பொறுப்புகள் காரணமாக பயணம் மேற்கொள்ள முடியவில்லையா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கிடையில் நடிகை த்ரிஷா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சிலர் பல்வேறு ஊகங்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் இணையத்தில் பரவும் கருத்துக்கள் மட்டுமே. இது குறித்து சம்பந்தப்பட்ட எந்த தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகவில்லை. கடந்த சில மாதங்களாக விஜய் தொடர்பான எந்த செய்தி வந்தாலும் அதனுடன் பல்வேறு வதந்திகளும் இணைந்து பரவுவது வழக்கமாகிவிட்டது. இதன் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பங்களும் உருவாகின்றன. பலர் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் விஜய் தற்போது அரசு பணிகளிலும் மக்கள் தொடர்பான திட்டங்களிலும் கவனம் செலுத்தி வருவதால் அனைத்து தனிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது சாத்தியமாக இருக்காது என்றும் ஒரு தரப்பு கூறுகிறது. குறிப்பாக மாநிலத்தின் பொறுப்புகளை கவனித்து வரும் நிலையில் அவரது பயண அட்டவணையும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளும் முன்னுரிமை பெறுவது இயல்பான விஷயம்தான் என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பலவிதமான கருத்துக்கள் பரவி வந்தாலும் இதுவரை விஜய் தரப்பிலிருந்தோ த்ரிஷா தரப்பிலிருந்தோ எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வெளியாகவில்லை. எனவே இணையத்தில் பரவும் தகவல்களை உறுதியான உண்மையாக எடுத்துக்கொள்வதை விட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை காத்திருப்பதே சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் யார் கலந்து கொண்டார்கள், யார் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விஷயம் கூட இன்று சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறுகிறது. அதுவே விஜய் போன்ற பிரபலங்களை பொறுத்தவரை ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் கவனமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? விஜய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது சாதாரண விஷயமா அல்லது தேவையில்லாமல் பெரிதுபடுத்தப்பட்ட விவாதமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.